வணக்கங்க. ஒரு நிறுவனத்துக்கு ஒரு நிறுவனம் நடக்கிற இடத்துக்கு நான் போயிருந்தேங்க. போகும்போதுங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க, போறாங்க. அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க, போறாங்க. அந்த மாரி ஒரு இடம். என்னங்க, அவைங்களுடைய அவைங்களுடைய வேதனை, அவைங்களுடைய கஷ்டம், அவைங்களுடைய மன கொந்தளிப்புல ஒரு பிரச்சனையோட வர்றாங்க. அந்த பிரச்சனையோட வரும்போது, அதுக்கு என்ன உங்களுக்கு புண்ணியம் வர்றதுக்கு எப்படி செய்யணும் தெரியுங்களா? அவிங்க வேதனைக்கு ஒத்தனம் குடுக்குற மாரி இருக்கணுங்க. என்னங்க? ஒத்தனம் குடுக்குற மாரி இருந்ததுன்னா, உங்க குடும்பம், உங்க வம்சம் நல்லா இருக்குங்க. நீங்க அவிங்க வெந்துட்டு வரும்போது, இதுதான் சமயம்ன்னு சொல்லி போட்டு, அது இதுன்னு சொல்றீங்க. அது இதுன்னு சொல்லும்போது, சரி கட்டிர்றேங்க, போட்டுர்றேங்க அப்படின்னு சொல்லி, அவிங்க நகைய வச்சு, அதை வச்சு, இதை வச்சு, நீங்க சொல்ற மார கேஷ்ல கொண்டு போய் கவுண்டர்ல கொண்டு போய் கட்டுறாங்க. கட்டுறாங்க. இது அநியாயமான பணம். அக்குறுமான பணங்க இது. என்னங்க? நீங்க உங்களுடைய பில்டிங்கில வேணுங்கிற மொசைக் துறை, அந்த தரை, இந்த தரை, வேணுங்கிற இடத்துல வசதி வாய்ப்பு சும்மா எங்க தொட்டாலும் இது பண்ற மாதிரி வசதி வாய்ப்பு உங்க பில்டிங்கில வச்சது நல்ல புண்ணியம் கிடையாதுங்க. என்னங்க? அந்த ஏழை வகுரறியாம பார்த்துட்டீங்கன்னாவே, உங்களுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்க நல்லா உடல் ரீதியாக நல்லா இருப்பீங்க. 1000 பேத்துக்கு நீங்க புண்ணியம் பண்றீங்க, 1000 பேத்துக்கு பண்றீங்க. உங்க உடம்ப நீங்க பாருங்க கண்ணாடியில. கண்ணாடியில பாருங்க. எப்படி இருக்கிறீங்கன்னு. அ? ஏன் கூனி குறுகி ஏன் கூனி குறுகி ஆயிட்டீங்க? தலையெல்லாம் சொட்டையாயிருச்சு. ஏன்? என்ன காரணம்? சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் கடவுள் கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குறார். சரிங்களா? இந்த பாவமெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப வேதனை கஷ்டப்படுவீங்க. மனுஷரு வேதனைப்பட்டுட்டு தான் உங்களுக்கு அநியாயமா பண்றான், அக்குரமா பண்றான். என்ன பண்றது? என்ன பண்றது? அவன் சொல்றத நம்ம கேட்கலைன்னா ஏதாவது பண்ணி விட்டா என்ன பண்றது? அப்படின்னு பயந்துக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. என்னங்க? வேற ஒண்ணும் இல்ல. ஏதாவது பண்ணிட்டா என்னங்க பண்றது? அதை சொல்றான், இதை சொல்றான். அதை அங்க கொண்டு போய் கேஷ் கட்டு, இங்க கொண்டு போய் கேஷ் கட்டு, அதை எடு, இதை எடுன்னு. ஏற்கனவே எடுத்துட்டு வந்திருக்கிறேனுங்க. என் கையில இருக்குது. ஆ இங்க எடுக்கோணும். என்னங்க? கையில இருக்கிறது ஏற்கனவே எடுத்திருக்குது. அப்படியா எடுத்திருக்கீங்களா? குடுங்க பார்க்கலாம். கரெக்ட்டுங்க. இது வேண்டாம். இதே போதும். அப்படின்னு சொல்றத விட்டு போட்டு, இங்கேயும் எடுக்கணும். 10,000 கட்டு, 5,000 கட்டு அப்படிங்கிறதுல அநியாயம் இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் தொழிலல்ல நீங்க பண்றது. கடவுள் தொழில் பண்றீங்க. கரெக்ட்டா பண்ணணும். பண்ணலைன்னா பனிஷ்மென்ட் கடுமையா இருக்குன்னு சொல்ல வர்றேன். வச்சுரட்டுங்களா? பாருங்க. இந்த வீடியோ பாருங்க நீங்க.